Welcome to my channel, and this is the basic English course. And do you know what is the lesson that we're going to learn today? Today's lesson is simple past tense. We have already learned about simple present tense in this course. So you can find that video and watch if you didn't watch it. Today, let's learn about simple past tense. Do you know what are the situations that we use simple past tense? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை எங்கே யூஸ் பண்ணுவது எந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பேட்டர்ன்ஸ் ஆஃப் சென்டென்சஸை நாங்கள் பேசுவது என்றது உங்களுக்கு தெரியுமா? ஓகே, ஆக்சுவலி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை நாங்கள் எங்கே யூஸ் பண்ணுவோம்டா இறந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச ஆக்ஷன்ஸை பற்றி பேசுவதற்காக யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் என்பது இறந்த காலம், பாஸ்ட் டென்ஸ். ஸோ இறந்த காலத்தில் நடந்து முடிஞ்சு கம்ப்ளீட் ஆகி முடிஞ்ச ஒரு ஆக்ஷனை பற்றி பேசத்தான் நாங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணுகிறோம். ஓகே, தென் let's see the sentence pattern of simple past tense. Subject V2. Okay, what is V2? We have learnt about verbs, and there are three forms of verbs: V1, V2, V3. You may know that. Okay, V1 is the base form of a verb. ஒரு verb-ஓட அடிப்படையான form. That is called as V1 form. Then what is the V2 form? V2 form is the simple past form. இறந்த கால form. Okay, simple past form. That is V2. V3 is the past participle form. Past participle form. We have learned it. Okay. For example, V1 eat. What is the V2 of eat? Ate. And V3 of eat? Eaten. Eat, ate, eaten. Go, went, gone. Drink, drank, drunk. Play, played, played. ஸோ இவ்வாறாக வேர்ப்ஸுக்கு 3 ஃபார்ம் இருக்குதுன்றது நாங்கள் ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஓகே, இதில் செகண்ட் ஃபார்ம், அதாவது V2 ஃபார்ம் தான் நாங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சென்டென்சஸில் யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்ம். காட் இட்? ஓகே, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்ததாக V2 ஃபார்ம் ஆஃப் த வேர்பை யூஸ் பண்ணி நாங்கள் சென்டென்சஸை உருவாக்கி கொள்ளலாம். காட் இட்? Then let's see an example sentence. If we use I as a subject, I wrote என்பது V2 form of the verb write. எழுது, அந்த verb-ஓட V2 form தான் wrote. V3 form written. We are not using V3 form in simple past tense. We just want to use V2 form in simple past sentence. Okay, I wrote, நான் எழுதினேன். Okay, I wrote last night, நேற்று இரவு எழுதினேன். ஓகே, நடந்து முடிஞ்ச ஆக்ஷன், அதை பற்றி பேசத்தான் சிம்பிள் பாஸ்ட்டை யூஸ் பண்ணுவோம். I wrote last night, நேற்றிரவு நான் எழுதினேன். அதே போல் we wrote last night, நாங்கள் நேற்றிரவு எழுதினோம். ஓகே, we wrote last night. Next, நீ you wrote last night, நீ நேற்றிரவு எழுதினாய். They wrote last night, அவர்கள் நேற்றிரவு எழுதினார்கள். ஓகே, அதே போல் he, she, it இவை சப்ஜெக்டாக வந்தாலும் கூட சேம் ஃபார்ம் V2 ஃபார்மை தான் யூஸ் பண்ணுவோம். Can you remember that we have learned about simple present tense? ஓகே, simple present tense sentence உருவாக்கும் பொழுது நாங்கள் I write, we write, you write, they write என்று யூஸ் பண்ணிவிட்டு he, she, it வரும் பொழுது எப்படி யூஸ் பண்ணினோம்? V1 ஃபார்முக்கு ஒரு S சேர்த்து யூஸ் பண்ணினோம். He writes, she writes, it writes, இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணினோம். ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. I, we, you, theyக்கு ஒரு விதமாகவும் he, sheட்டுக்கு வேறு விதமாகவும் இருந்தது. பட் இன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எல்லா நவுன்ஸுக்கும் எல்லா ப்ரோனவுன்ஸுக்கும் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வேர்போட ஃபார்ம் சேம் V2 ஃபார்ம் தான். ரோட், ஐ ரோட், ஹீ ரோட், ஷீ ரோட், தே ரோட், இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஒரே விதமாகத்தான் V2-வை யூஸ் பண்ண வேண்டும்.
Understood? Also, let's see another example. They ate. அவர்கள் சாப்பிட்டார்கள். She cooked. அவள் சமைத்தாள். Cooked என்பது cook இனுடைய V2 form. Got it? Next. Children played. சிறுவர்கள் விளையாடினார்கள். ஓகே, நடந்து முடிஞ்ச ஆக்ஷன். Played என்பது play அப்படின்ற வேர்பினுடைய V2 form. Next, shall we see the negative sentence of simple past tense? Okay, simple past tense ஓட negative sentence. இறந்த காலத்தில் ஒரு விடயம் நடைபெறவில்லை, நடக்கவில்லை அப்படின்று சொல்கிறதுக்கு நாங்கள் எந்த மாதிரி சென்டென்சஸை உருவாக்க வேண்டும்னு பார்க்கலாம். அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஹெல்பிங் வேர்ப் தான் டிட். ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நாங்கள் எவற்றை யூஸ் பண்ணினோம் இந்த மாதிரி நெகட்டிவான சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுவதற்கு? டூ, டஸ். கேன் யூ ரிமெம்பர் தட்? டூ என்பது ஐ, வி, யூ, தே. இந்த ப்ரோனவுன்ஸ் கூட நாங்கள் டூ நாட் என்று யூஸ் பண்ணினோம். ஓகே, டூ நாட் ப்ளஸ் V1. ஹீ, ஷீ, இட் வரும்போது டஸ் நாட் அண்ட் V1 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் யூஸ் பண்ணினோம். அதே போல் நாங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எந்த ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ண போகிறோம்னா டிட். ஐ டிட் நாட் ப்ளே. நான் விளையாடவில்லை. ஓகே, இங்கே நாங்கள் யூஸ் பண்ணுவது V1 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். அதை நன்றாக மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, டிட் நாட் என்று வரும் பொழுது நாங்கள் V2 ஃபார்ம் ஆஃப் த வேர்பை அதுக்கு அடுத்ததாக யூஸ் பண்ணுவதில்லை. V1 ஃபார்ம் ஆஃப் த வேர்பை தான் யூஸ் பண்ண வேண்டும். காட் இட்? ஐ டிட் நாட் ப்ளே. ஹீ டிட் நாட் ஈட். ஓகே, V1 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஷீ டிட் நாட் cook. அவள் சமைக்கவில்லை. They did not write. அவர்கள் எழுதவில்லை. அதே போல் இவற்றினுடைய questions எப்படி ஃபார்ம் பண்ணுவதுன்னு பார்த்தா that is also very easy. நாங்கள் நெகட்டிவ் சென்டென்ஸில் did not என்று யூஸ் பண்ணினோம். அதே did அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை நாங்கள் சென்டென்ஸோட பிகினிங்கில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். எப்படி? Did you eat? ஓகே, டிட் அடுத்து சப்ஜெக்ட், அடுத்து V1 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். V1. டிட் யூ ஈட்? நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஓகே, நடந்து முடிஞ்ச ஆக்ஷனை பற்றி. நீங்கள் இறந்த காலத்தில் சாப்பிட்டீங்களா? ஓகே, இப்பொழுதுக்கு முந்தி, நேற்று அல்லது காலையில், இந்த மாதிரி. டிட் யூ ஈட் எஸ்டர்டே? இந்த மாதிரி. டிட் யூ ரைட் லாஸ்ட் நைட்? நீங்கள் நேற்றிரவு எழுதினீங்களா? டிட் ஷீ ப்ளே டென்னிஸ் லாஸ்ட் வீக்? அவள் சென்ற வாரம் டென்னிஸ் விளையாடினாளா? ஓகே, ஹேவ் யூ காட் தி சென்டென்ஸ் பேட்டர்ன்? அதே போல் கொஷின்ஸ் எங்களுக்கு நெகட்டிவாகவும் கேட்கலாம். இறந்த கால கொஷின்ஸை நெகட்டிவாக, நீங்கள் சாப்பிடலையா? நீங்கள் நேற்று இரவு சாப்பிடவில்லையா? இந்த மாதிரி கேட்கலாம் இல்லையா? ஸோ ஹவு கேன் வில் ஆஸ்க்? Didn't you eat last night? நீங்கள் நேற்றிரவு சாப்பிடவில்லையா? Didn't he write last night? ஓகே, அதே போல தான் did not அப்படின்றத நாங்கள் சுருக்கி didn't என்பதாக யூஸ் பண்ணுவோம். இதை நாங்கள் நெகட்டிவ் சென்டென்சஸ்லேயும் இதே மாதிரி சுருக்கி யூஸ் பண்ணலாம். did not என்பதை சுருக்கி didn't என்று யூஸ் பண்ணலாம். He didn't play. She didn't eat. இந்த மாதிரியாக இவ்வாறாக கொஸ்டின்ஸ் கேட்கும் போதும் எங்களுக்கு நெகட்டிவ் கொஸ்டின்ஸாக அதை கேட்கலாம். அவள் படிக்கவில்லையா? Didn't she study? அவர்கள் பார்க்கவில்லையா? Didn't they watch? ஓகே, இந்த மாதிரியாக நெகட்டிவ் கொஸ்டின்ஸை கேட்கலாம். ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட ஃபார்மேட், எல்லா சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸோட ஃபார்மேட்ஸும் பாசிட்டிவ், நெகட்டிவ், கொஷின் சென்டென்ஸ், நெகட்டிவ் கொஷின், இது எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ ஹேவ் யூ காட் தெம்? ஸோ யூ ட்ரை டு மேக் மெனி சென்டென்சஸ், அட்லீஸ்ட் 50 sentences in simple past tense, positive, negative and question sentences. Then let's meet in the next session with simple future tense.
Until that, take care. Bye.